அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு மூலதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 303 ரூபாய் 12% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகள்லையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிழப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 475 ஃபில்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 721 ஃபில்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 820 ஃபில்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 49 தினார் 967 ஃபில்ஸ். தொடர்ந்துமே வான்வெளி தாக்குதல் நடந்து வண்ணமே இருக்கின்றது. குவைத் தொடர்ந்துமே தங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல் ஒமான், கத்தார், சவுதி அரேபியா, ரியாத் இது போன்ற பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்றது. குவைத் நாட்டில் தற்போதைக்கு வரைக்கும் மழை இல்லை அப்படின்றதும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். அதே போல் குவைத்துடைய மன்னர் தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சிருக்கார் கத்தார் நாட்டுக்கு. அதே மாதிரி உள்துறை அமைச்சர் நேரடி விஜயம். இதோ எங்களுடைய முயற்சிகளில் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். ஈரான் மீது எங்களுடைய தாக்குதல்கள் தொடரும். ஈரானுடைய தெஹரான் மற்றும் இஸ்பஹான் பகுதிகளில் மிகவும் கடுமையான சேதங்கள் கடந்த 12 மணி நேரத்துக்குள்ளே ஏற்பட்டிருக்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க. சேஃப்டி சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு அவேர்னஸ். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். தற்போதைய சூழலில் பார்த்திங்கன்னா ரியாத் சவுதி அரேபியா மற்றும் சுல்தானரட் ஒமான், அதே போல் தௌலத்துல் கத்தார், இந்த 3 நாடுகள்லையுமே பார்த்திங்கன்னா கனமழை பெய்து வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பஹ்ரைன்லையும் சில பகுதிகளில் மழை பெய்வதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் தற்போதைய சூழலில் மிகவும் மோசமான வெள்ள சூழலை சந்தித்து வருவது ஒமான் மட்டும்தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அன்பார்ந்த உறவுகளை ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் சவுதி அரேபியாவுடைய ரியாத் பகுதிகளிலும் தற்போது மழை அதிகமாக பெய்து வருகின்றது. அதனுடைய வீடியோ காட்சிகள் நான் கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த சூழலை பார்த்திங்கன்னா ஒரு காமெடி மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. இருந்தாலும் இப்போதைய சூழலில் காற்று, மழை, வெயில், குளிர் என்ன வந்தாலும் சரி, யுத்தமே வந்தாலும் ஹீரோக்களாக திகழக்கூடியவங்க தான் இந்த டெலிவரி டிரைவர்ஸ். அவங்களுக்கும் ஒரு மரியாதையை தொடர்ந்துமே கொடுங்க. இதோ குவைத்தில் தற்போதைக்கு வரைக்கும் தொடர்ந்துமே ஏவுகணைகள் மற்றும் மிசைல்கள் வந்த வண்ணமே இருக்கின்றது. அதை இடைமறித்து வெடிக்க வைக்கக்கூடிய ஏற்பாடுகளை தொடர்ந்து உள்துறை அமைச்சகம் செய்து வரோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாகங்களை கண்டால் 112 என்ற அவசர இலக்கத்துக்கு அழைப்பு விடுக்குமாறு தெரிவிச்சிருக்கிறாங்க. சஃபாரத்தில் இருந்தார் சைரன் அலாரம் ஒரு முக்கியமான அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. சைரன் அலாரம் கேட்கும்போது நீங்கள் ஒருவேளை வண்டியில் போயிட்டுருக்கிறீங்கன்னா, ஒரு வேளை உங்களுடைய அந்த ஏரியாக்களில் எங்கேயாவது தாக்குதல் நடக்குதா இருந்தால் ஓரமாக வண்டியை சேஃபான இடத்துல நிறுத்திக்கோங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி வேலை தளங்களில் நீங்கள் வேலையில் இருக்கும்போது ஏதாவது சைரன் அலாரம் எமர்ஜென்சி சிச்சுவேஷனாக இருந்தால் எமர்ஜென்சி எக்ஸிட், அதாவது அவசரமாக வெளியேறக்கூடிய வழிகளை பின்பற்றுங்க. அதே போல் ஜன்னல் ஓரங்களில் நிற்கிறத முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. எப்போவுமே வீடுகளில் சேஃப்டி ஃபர்ஸ்ட்டுக்கான ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் அதை கட்டாயம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தயவு செய்து லிஃப்ட் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றதையும் முக்கியமான தகவலாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வீடுகளில் இருக்கும்போது சஃபாரத்தலந்தார்
சைரன் அலாரம் சத்தம் கேட்டால் வெளியில் போய் இல்லை மொட்டை மாடியில் போய் பார்க்காதீங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை என்றால் நிச்சயமாக ஈரான் முழுமையாக தாக்கப்படும். நேட்டோ நாடுகள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் அமெரிக்கா தனியாக இதுக்கு பதிலடி கொடுக்கும். ஈரான் ஹார்மஸ் ஜலசந்தியை திறக்காவிட்டால் நாங்கள் அதை முற்றிலுமாக எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம். அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கடந்த 12 மணித்தியாலத்தில் மட்டும் வான்வெளி தாக்குதல் பல பகுதிகளில், குறிப்பாகவே பார்த்திங்கன்னா இஸ்ஃபஹான் மற்றும் டெஹரானில் பார்த்திங்கன்னா தற்போதைய சூழலில் மிகவும் மோசமான சூழல் நிலவி வரதா தெரிவிச்சிருக்கிறாங்க. பல ஆயுத கிடங்குகள் அழிக்கப்பட்டதாகவும் அமெரிக்கா தொடர்ந்துமே அவங்களுடைய செய்திகளில் கூறிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இப்போதைக்கு வரைக்கும் ட்ரோன்களும் மிசைல்கள் ஏவுகணைகளும் தொடர்ந்துமே இஸ்ரேல் மற்றும் மற்ற அரபு நாடுகள்லையும் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த யுத்தம் விரைவில் முடிவடைய பிரார்த்தனை செய்வோம். குறிப்பாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் மிகவும் மோசமான சூழலை சந்தித்து வருது இங்கே நடக்கக்கூடிய யுத்தத்தால். இன்னும் கொஞ்சம் காலம் போனால் பெட்ரோலுடைய விலை அதி உச்சத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஹெலிகாப்டர் ஒன்றில் உயிரிழந்த அதன் பணியாளர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் வீரமரணத்துக்காக தங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக கத்தார் நாட்டுக்கு குவைத் மன்னர் இரங்கல் தெரிவித்திருக்கின்றார். அதே மாதிரி முதல் துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் அப்தலி நுழைவு துறைமுகம் மற்றும் கடலோர காவல் படை ஆகியவற்றை நேரடியாக சென்று பார்வையிட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. வீடியோ காட்சிகள் இருக்குது பாருங்க. قام معالي النائب الأول لرئيس مجلس الوزراء ووزير الداخلية الشيخ فهد يوسف سعود الصباح اليوم الأحد الموافق 22 من مارس 2026 بزيارة ميدانية شملت عددا من القطاعات الأمنية الحيوية. استهل معاليه جولته بزيارة مراكز الحدود الشمالية للبلاد، حيث اطلع على الأوضاع الميدانية والانتشار الأمني والإجراءات المتبعة في تلك المواقع، وتابع عن كثب مستوى الجاهزية والاستعداد، مطمئنا على رجال الأمن المرابطين وما يقومون به من مهام وطنية لحماية حدود البلاد وصون أمنها واستقرارها، مشيدا بما لمسه من روح معنوية عالية وانضباط ميداني يعكسان إخلاص رجال الأمن وصدق انتمائهم في أداء واجبهم الوطني. وشارك معاليه إخوانه وأبنائه من القوة المرابطة وجبة الغداء في مواقعهم، في لفتة أبوية تعكس حرصه على التواجد معهم وتقديره لما يقدمونه من تضحيات وجهود مخلصة في سبيل حماية الوطن، لا سيما خلال أيام العيد بعيدا عن أهاليهم وأسرهم. ثم انتقل معاليه إلى منفذ العبدلي، حيث طلع على مستوى الجاهزية الميدانية والإجراءات الأمنية المتخذة، مشددا على ضرورة مواصلة اليقظة ورفع درجة الاستعداد والتعامل بكل حزم مع أي محاولات تمس أمن البلاد أو تستهدف الإخلال بالنظام العام، بما يعزز أمن الوطن ويحفظ استقراره ويؤكد جاهزية رجاله في الدفاع عن مقدراته وصون مكتسباته. واختتم معاليه جولته بزيارة الإدارة العامة لخفر السواحل، حيث اطلع على جهوزية المنظومة البحرية وتابع مستوى التنسيق القائم لتأمين الحدود البحرية للبلاد، موجها بتعزيز التنسيق بين مختلف القطاعات الأمنية والعسكرية لضمان الحماية الشاملة للوطن وترسيخ تكامل أمني قادر على التصدي لكل ما من شأنه المساس بأمن الكويت وسيادتها. وخلال جولته الميدانية على مختلف المواقع نقل معاليه تحيات وتهاني حضرة صاحب السمو وأمير البلاد المفدى القائد الأعلى للقوات المسلحة. بعث حضرة صاحب السمو وأمير البلاد الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه ببرقية تعزية إلى أخيه حضرة صاحب السمو الشيخ تميم بن حمد آل ثاني أمير دولة قطر الشقيقة، أعرب فيها سموه حفظه الله عن خالص تعازيه وصادق مواساته لسموه ولحكومة وشعب دولة قطر الشقيق باستشهاد طاقم وأفراد الطائرة المروحية إثر تعرضها لعطل فني أدى إلى سقوطها في المياه الإقليمية لدولة قطر، وذلك من منتسبي القوات المسلحة القطرية والقوات المشتركة القطرية التركية، إضافة إلى متعاونين مدنيين، سائلا سموه المولى تعالى أن يتغمد الضحايا بواسع رحمته
وينزلهم منازل الشهداء، وأن يلهم سموه والشعب القطري الشقيق وذويهم جميل الصبر وحسن العزاء. الربع تشوفون اللي انا اشوفه، ما في غير شارع قا، ما في غير الشارع. الدنيا تبحر تبحر تبحر. عمار يا برهان يا دارا له القلب يعشق، يا ذا الخير اللهم انك عفو تحب العفو فاعفو عنا. متخالط سماها بماها، العالم موقفه، العالم موقفه، شيء مو بعادي، شيء مو بعادي. 10 عتريله ابشر والله باللي يناطحك الصحراوي ان شاء الله ما يرجع راح التريله. هو الصحراوي ما يرجع الله يحط فيه بركه. الله يسلم ما يرش يرفع قامه يا قامه قامه يا قامه عليك قام تاخذك استغفر الله استغفر الله. الحمد لله على السلامه.